இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்து. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனுக்கு பின்பதாக வந்த ஒருவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு என்கிற ஒருவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவருடைய ஜெபத்தை குறித்து அநேகருக்கு தெரியும். போராடி ஜெபித்த ஒருவர். ஏன் அவர் போராடி ஜெபித்தார்? ஆபிரகாமுடைய ஜெபத்திற்கும் இந்த யாக்கோபுனுடைய ஜெபத்திற்கும் என்ன வித்தியாசம்? நேற்றைய தினத்திலே ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு யாக்கோபு என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க முதலாவது ஜெபத்தை எப்படி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக என்ன வித்தியாசம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த யாக்கோபு எல்லாரையும் அனுப்பிவிட்டு பின்பு அவர் தனித்திருக்கிறார். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தில் 32ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் இந்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். தனியாக இருந்து ஜெபம் பண்ணுகிறார். ஏன் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்துறாரு? மட்டும் ஏன் தனித்திருந்து ஜெபம் பண்றாரு? ஒரு வருகிறான், உடைய சகோதரன் உம்மை சந்திக்கும்படியாக 300 பேரோடு வந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் ஒரு செய்தி. உடைய சகோதரன் உம்மை சந்திக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தன் வந்து செய்தி சொல்லிடுறான். இந்த செய்தி சொன்ன அடுத்த நிமிஷமே, இந்த செய்தி அவன் காதுகளுக்கு வந்த அடுத்த நிமிஷமே யாக்கோபு முடிவு பண்ணுகிறான், ஒரு பரிவாரத்தை முதல்ல அனுப்பி விடுறான். ஏன்னா ஏசா வந்து அந்த பரிவாரத்தின் மேலே விழுந்துட்டான்னா அந்த பரிவாரத்தோடு நின்றும். அதுக்கு ஒரு குழந்தைகள், மனைவி எல்லாத்தையும் அனுப்பி விடுறான். அனுப்பி விட்டு நம்ம கடைசியில் வர்றான். அதுக்கு முன்னால ஜெபம் பண்ணுறான். ஏன் ஜெபம் பண்ணுறான்? இவனுக்குள்ள ஒரு பயம். பயந்துத்தான் இவன் தகப்பன் வீட்டை விட்டு பாதாமரனுக்கு ஓடுறான். மாமா வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு ஓடுறான். எதுக்கு? பயம். ஏன் இவனுக்குள் பயம் வந்தது? இவன் ஒரு தவறு செய்கிறான். இவர் ஒரு தவறு செய்கிறான். என்ன தவறுனா, நமக்கு தெரியும், சாதாரண கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவினிடத்திலிருந்து வாங்கி கொள்ளுகிறான். ரைட். அது மட்டும் இல்ல, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை கள்ளத்தனமா வாங்கிடுறான். இந்த காலத்தில் தகப்பன் ஆசீர்வதிப்பாங்க. அந்த மூத்த மகனை தான் பெரும்பாலும் ஆசீர்வதிப்பாங்க. அவனுக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம், மூத்த மகனுக்கு. ஆனா இந்த யாக்கோபு என்ன செய்றான்? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் களவாண்டு வாங்கிடுறான். வாங்கிட்டான். வாங்கின மட்டும் இல்ல, நேர தகப்பன்ட்ட போய் ஆசீர்வாதத்தையும் வாங்கிடுறான். எப்படி ஏமாத்தி? நமக்கு தெரியும், வேலையெல்லாம் ஆட்டு தோலை போட்டு அதில் தகப்பன் கண் இருளடைந்துச்சு, அவரால் பார்க்க முடியல. தடவி பார்த்து சொல்கிறாரு, ரைட், தடவி பார்த்துட்டு ஏசா வந்திருக்கிறான் அப்படின்னு கண்டு கொள்வார் அப்படிங்கிறக்காக போகிறான். ஆனால் தகப்பன் சொல்கிறாரு, கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம். சத்தம் யாக்கோபு சத்தம், கை ஏசாவின் கை. ஆனாலும் ஆசீர்வதிக்கிறாரு. கேட்குறாரு, என்ன யாக்கோபு வேட்டையாடி வந்து, என்ன ஏசா வேட்டையாடி வந்துட்டியா? இவ்வளோ சீக்கிரமாக வேட்டையாடி வந்துட்டியா? வந்துட்டேன், உடைய தேவனாகிய கர்த்தரை தினம் வாய்க்க பண்ணினார். பாருங்க, பெரிய தவறு செய்கிறான். இங்கே தேவனாகிய கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார். கர்த்தர் பேர் அங்கே இருக்கிறான். அது இங்கே யாக்கோபு செய்த மாபெரும் ஒரு தவறு. பொய் சொல்றான். அந்த பொய்ய கர்த்தர் பேர்ல சொல்றான். கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டாரு, அதனால சீக்கிரமா வந்துட்டேன். பின்பு ஏசா போகிறார். எல்லாவற்றையும் ஏசா தன் மனதில் வைத்துக் கொள்கிறார். ஓடி ஒளிஞ்சுக்கிடுறான். ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வர்றான். ஏசா அவன் தனி குடும்பமாகி அவன் ஒரு சந்ததியாகி மாறி விடுகிறான். அவருக்கு ஒரு சந்ததி இருக்குது. பின்னால ஏசாவினுடைய குமாரர் எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி யாக்கோபு ஒரு சந்ததியாகி மாறி விடுகிறார். மாறி ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு பிறகு மீட் பண்ண போறாங்க. இது யாக்கோபுக்கு பயம். ஏன்னா என்னை கொன்னுருவான்னு சொல்லி பயந்து தான் அவன் ஓடுறான். என்னை உயிரோட வைக்க மாட்டான், நான் ஏமாத்திட்டேன், கண்டிப்பாக என்னை ஏசா கொலை செய்து விடுவார் அப்படின்னு சொல்லி பயந்து தான் இவன் லாபானினுடைய வீட்டுக்கு ஓடுகிறார். ஆனால்
திரும்பி வரும்போது இந்த செய்தி கேள்விப்பட்டு இன்னும் பயம் அதிகமானதுனால, நீரனை ஆசீர்வதி ஆண்டவரே, அப்பதான் விடுவேன். ஆசீர்வதிச்சு இஸ்ரவேல்னு மாத்துறாரு. அதற்கு பிறகுதான் அவன் புறப்பட்டு வருகிறார். அதுக்கு பிறகுதான் புறப்பட்டு வருகிறார். யாக்கோபு ஜெபிக்கிற ஜெபம் தனக்காக மட்டுமல்ல, தன்னுடைய பாதுகாப்பிற்காக அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஏசாவினிடத்திலிருந்து தன்னை தப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபம். ஆனால் இந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனுடைய ஜெபமும் இந்த யாக்கோபு என்கிற தேவ மனிதனுடைய ஜெபமும் மிக பெரிய வித்தியாசம். இங்க ஆபிரகாம் லோத்துவுக்காக ஒரு ஜெபம் பண்ணல. லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரர் லோத்து. ஆனா அவருக்காக ஜெபம் பண்ணல. என் சகோதரன் அங்க இருக்கிறான், அவன் அழிஞ்சிடக்கூடாது, அவரை மட்டும் காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணல. எல்லாருக்காக திறப்பில் நிற்கிறார். ஒரு ஆளுக்காக அல்ல, அங்கே இருக்கிற அத்தனை பேருக்காக திறப்பில் நிற்கிறார். யாரு பேரையும் மென்ஷன் பண்ணி அவர் ஜெபம் பண்ணல. அந்த சோதோம் குமரா பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். ஆனா இந்த யாக்கோபு தனக்காக மட்டும் ஜெபிக்கிறார். ஏன்னா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அதை விட்டு அவர் வெளியே வரணும். அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா கர்த்தர் தான் வழி, வேற வழி இல்லை அவருக்கு. அவர் மட்டும்தான் அவனை பாதுகாக்க முடியும். ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேற ஆள் கிடையாது. ஏசாவின் மனநிலையை மாற்றுவதற்கு வேற ஒரு ஆளால முடியாது. கர்த்தரால மட்டும்தான் முடியும். கர்த்தரால மட்டும்தான் முடியும். அதனாலதான் இங்க விண்ணப்பம் பண்ணுகிறார். தனக்காக இவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். தனக்காக இவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்போ இந்த ஜெபமும் ஆபிரகாம் என்கிற தேவ மனிதன் பண்ணின ஜெபமும் பிக் டிஃபரன்ஸ். ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணல. லோத்தோ குறித்து எந்த ஒரு வார்த்தையும் குறித்து சொல்லல. எல்லாருக்காக ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள்? நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம் ஆண்டவரே, மற்றவர்களுக்காக திறப்பலன் என்று மந்தாடி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. கேட்டு பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மகிமை